ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம், வெல்கம் டு ஜேஎம்கே vlog. இன்னைக்கு நீங்க ஜேஎம்கே vlogல என்ன பார்க்க போறீங்கன்னா, நிறைய பேர் எங்களுக்கு டிக்டாக் மூலியமா பர்சனலாகவும் வந்து கேட்டிருக்கிறீங்க. அக்கா உங்களை எல்லாருக்கும் என்னென்று இவ்வளவு நீட்டா ஹேர் இருக்கு, அதோட சீக்ரெட் சொல்லுங்கண்டு. இப்போ நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்டா, அதோட சீக்ரெட் தான் இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லாக வரப்போகுது. என்னென்னலாம் செய்ய போறோம்னு வீடியோக்குள்ள வந்து பாருங்க வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஒன்றரை பாதி தேங்காய் திருவிட்டா, ஒன்றரை பாதியில் ரெண்டரை பாதி திருவிட்டா, இப்போ 2.5 பாதியில் மிச்சம் திருவுரா இந்தா திருவித்தான். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பெரும்பாலும் செக்கில் நிறைய பேர் காய்ச்சி எடுக்கிறது. செக்கில் விட எங்களோட அம்மாங்களுக்கு திருவிட்டேன். எங்களோட அம்மாவுக்கு இப்போ கை இயலாது. எங்களுக்கு என்ன செய்யறவா, திருவி பால் புளிஞ்சு அதை காய்ச்சி தான் எங்களுக்கு எண்ணெய் எடுத்து தாரது. இப்போ நாங்களும் அதே தான் செய்ய போகிறோம். என்ன ஒன்று, தேங்காய் திருவுறதான் சரியான கஷ்டம். திருவுவோம். 4 மணியும் டெட் பிடிச்சி, மணிக்கு 3 தேங்காய், எனக்கு தேங்காய் மாறி மாறி திருவுவோம். என்ன பண்ணி செய்றீங்க லியா? அம்மாய் லியா, லியாமா, லியாமா. அவன் கோவம் வந்துட்டு எனக்கு கை வீங்கி உசத்து வந்துட்டு படுறது மணிக்குதான். மணி தேங்காய் வேகமா திருவுறீங்க, பட் தேங்காய் அப்போ உழுகுற மாதிரி தெரியலையே. என்ன மாதிரி ஒத்து விரலை தூக்கி வச்சுட்டு திருவுறீங்க? கையில கத்தி வெட்டி போய் இருக்கு, அந்த கையோட தான் என்ன பிடிச்சி தேங்காய் திருவுங்க. என்ன உங்களுக்கு தானே வீடியோல வந்து ஃபுல்லா ஃபினிக்ஸ் இங்க பாருங்க, அதுல ஒரு விஷயம் சொல்ற போறோம். என்ன பட்டு ஃபினிஷிங் நேம் எல்லாம் மிடக்லேயும் வரலாம் பார்த்து யாரு பாக்குறீங்களோ அதையெல்லாம் அதை மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம். லியா, லியா அது தேங்காப்பு வேணுமா? நான் இங்க காலாலே தாளை பிடிச்சிட்டு இருக்கிறேன். லியா கதைக்க வலிக்கிட்டா படியா லியாக்கு எச்சில் வடி. இது லியா, இது என்னது லியா? லியா அம்மாய் அம்மாய் கடவுள் சேக் சேக் கக்கா புள்ள லியாமாய் லியாமா. நான் அவங்க போடணும்ல, வீடியோ போடணும் வச்சிருக்கிறோம்னா அவளுக்கு தெரியும். பாப்பா கட்டியாச்சு. லியா
இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட தேங்காய் பூ துருவி எடுத்துட்டேன். தேங்காயை வடிவா அதில் எத்தனை தேங்காய்டா 10 தேங்காய் கிட்ட போட்டுனாங்க. 10 தேங்காய் தெரிய முடிஞ்சது. இப்போ 10 தேங்காய்க்கு என்ன செய்ய போறோம், 1 கப் தண்ணி விட்டு புளிஞ்சு எடுக்க போறோம். முதல் நிறைய தண்ணி விடக்கூடாது. நாங்கள் 1 ஜோக்கு தண்ணியை விட்டு நல்லா கசக்கி பால் எடுத்துக்கொள்ளும். ஃபுல்லாக பாலில் தான் நல்ல பாலில் காய்ச்சா நல்ல எண்ணெய் வேணும். என்னம்மா நீ யோசிக்கிற? நான் ஒன்றும் யோசிக்கல. இப்போ நான் யோசிக்கிறது என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் கட்டம் போட்டு பாருங்க தெரியும். ஐயோ ஏற்கனவே கையங்க கை தெரியுது இல்லை. நீ யோசிக்காதம்மா, நீ தம்பி இருக்கிறான். இந்த கையும் மேலாது அம்மாட்ட புத்திய நாங்க இங்க கஷ்டப்பட்டு என்ன காய்ச்ச போறோம். அவன் நைஸ் அண்ணாட்ட கேக்குறான், உனக்கு காய்ச்சலும் உண்டு. அவனுக்கு காய்ச்சல் அம்மாக்கும் தாய்க்கும் ஆம்பளை பிள்ளைக்கும் இருக்கிறது. பொம்பளை பிள்ளையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப எங்களை பாத்தீங்கன்னா இப்படி எலும்பி கூட விட்டு சமைச்சு சட்டி அழுவி முத்தம் கூட்டாத வேலை செய்யணும். அம்மா அவங்க ஆம்பளை பிள்ளை எண்ணெய் காய்ச்சல் கிண்டும் போது தன்னை பிள்ளைக்கு நொந்துரு மாமன்ட்டு பரவாயில்ல போட்டு படுத்து நிறுத்துற கொள்ளட்டா. அதெல்லாம் சுயநலவாதி கீத்தி. அப்படித்தான் கீத்தி, நாங்க எதுக்கும் துணிந்த சிங்கப்பன் கீத்தி. பொம்பளை பிள்ளையால முடியாது இது இருக்கு. எனக்கு இந்த மணி இருக்கும் உனக்கு என்ன வந்து மதுவாக்கா இருக்கிற என்னதுக்கு இதுல சாப்பிடுற ஐட்டம் ஒண்ணும் இல்லைக்கு தர மது வேற அந்த இடத்துக்கு சக்க சாப்பிடுறது சாப்பிடுவோம். உங்களுக்கு இந்த காலையில இந்த களி கிண்டி தரவா? சக்கரை போட்டு 100 கிராம் பயறு போட்டு 100 கிராம் கச்சாந்தரிப்பு போட்டு கிண்டினால் சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு முகம்? வேற சாப்பிட்டா முகம் பொலிச்சிங்காரு. ஆறு சொன்னது அப்படி இல்ல விஷயம். எங்கட அம்மாக்கு எதுவும் தெரியாது. அந்த காலத்திலேயே இனிப்பண்டோ சரிப்பட்ட விருப்பம். இப்ப சக்கரை சீனி எல்லாம் போட்டு நாங்க இருந்து நேரி பெண்டெடுக்க 10 தேங்காயம் திருவி நாங்க பாலை புளிஞ்சு எடுக்க தொதலுக்கு பிளான பத்தி கீத்தி. இது எங்களை நிறைய பேருங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அக்கா உங்களோட ஹேர்ல சீக்ரெட் சொல்லுங்கன்னு கேட்டு 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 அவைகளுக்கான வீடியோ இது. நாங்க இப்ப அவா காய்ச்சி தந்த முறையில நாங்க உங்களுக்கு காய்ச்சி வீடியோ போட போறோம். எங்க அம்மாவுக்கு 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் லியாவோட இருக்கிற லியாவும் கத்துவா, எங்க அம்மாவும் சேர்ந்து கத்துவா. சரியா இருக்குமா? பாத்தீங்கன்னா இது நல்ல கட்டிப்பாலா வடிப்ப இதை என்ன செய்ய போறோம், வடிகட்டு எடுத்து வடிகட்டு வச்சு இதை அரிச்சு எடுத்து இன்னொன்றுக்குள்ள மாத்த போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட எண்ணெய் காய்ச்சறதுக்கு அடுப்பு நல்லா மூட்டிட்டேன். அடுப்பு நல்லா எரியுது அம்மா வைக்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா சட்டியை வைப்போம். எங்களோட மணி கொண்டு வாரா. என்ன மணி இது? பார்த்தா சட்டி நல்லா கொதிச்சுட்டு மணி பாலை ஊற்றுறோம்.
இந்த பால் பாருங்க சட்டியில் எவ்வளோ ஒதுக்கு நிற்குது பால். இவ்வளவு மினி கொதிச்சு வத்தி வர. சரி எங்கட கதை நல்லா கொதிக்கட்டும். இப்படி வச்சு கிண்டுவோம். அடுப்பு பார்த்தீங்கன்னா அப்படி எரியுதுண்டு. என்ன மணி செய்றீங்க? இப்போ அவங்க என்ன காய்ச்சறது பெரிய விஷயம் இல்லை. இந்த அடுப்பு என்ன வேகமா எரியுது. ஆனா அடுப்புக்குள்ள நல்ல வேகமா எரியணும். அச்சம்மு அச்சு என்ன அம்மு போகுது. அச்சு அதே மாதிரி தோல் மூட்டும் நல்லா வேலை செய்யணும். ஓ எங்களை மாதிரி இப்படி இப்படி இருக்கிற கையெல்லாம் பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. ஏன்னா இந்த கை கொஞ்சம் கருப்பா இருக்கு. ரீசன் வந்து எந்த கையும் சின்ன கை தான். ஓ மணி கைடு அது இந்த கையும் சின்ன கை உத்துனோண்டு கை. ஓத்தி மணி இந்த கையில புண்ணா பார்த்தீங்களோ. இந்த தேங்காய் துருவி இன்றைக்கு. ஓ மை காட். பால் எல்லாம் பொங்கி பொங்கி வருது. ஏண்டா இப்போ ஆகப்பெல்லாம் கிண்டினா ஆகப்பெல்லாம் கிண்டா பால் பொங்க வலிக்கிட்டுது. இப்போ என்ன செஞ்சா ஓடி போய் கீத்தி போய் என்ன கீத்திய மாதிரியே ஒரு வடிவான குச்சியை வெட்டி கொண்டு வந்து கீத்தி இப்போ உலகத்திலே உன்னைய மாதிரி ஒரு ஆள் இல்ல கீத்தி. ஏன்னா உன்னையவே நீ நக்கல் அடிப்பா பாத்தியா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ச் அளவுக்கு தான் கீத்திக்கும். இப்ப பார்த்தா நான் வந்து போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் நான் மெல்லிஸ். என்னை விட இந்த குச்சி கொஞ்சம் மெல்லிசா இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல என்ன இருக்கு? உண்மையா உண்மை என்று சொல்ல. நீங்க இப்ப என்னை விட காலத்துக்கு பொறுத்த செருப்பு பத்தியா நீங்க ஒன்றும் சொல்ல கருத்து. நீங்க நினைக்கலாம் இந்த இடம் ஏன் இப்படி இருக்குன்னு. இது வந்து நான் யூஸ் பண்ணாத இடம். என்ன செய்யறது, இந்த அடுப்பு மூடுறதுக்காண்டி இங்க வந்து இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. அங்கால தென்னம்புள்ள தோப்பு இருக்குது. அதுக்கு நான் போனா காத்து அடிக்குது. இதான் கொஞ்சம் காத்து குறைவா அடிக்கிறதுனால இந்த பக்கம் வந்துட்டேன். நாங்க இப்படி கிண்டிட்டு இருந்தா தான் கீழே அடி பிடிக்காது. உண்மையாக ராவுக்கு 2 கையையும் கழட்டி வச்சிருப்பாங்க. என்னண்டா இன்னொரு முக்கியமான விஷயம்டா, எங்கிட்ட வீட்டுல மாங்காய், தேங்காய், கொய்யாக்காய், அம்பர்லாங்காய் கண்டு இருக்கு. பட் என்ன செய்யறது, நாங்க ஒன்றையும் விட்டு வைக்க மாட்டோம். இப்ப என்ன மணிண்ட அந்த பூத கண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. 2 அம்பர்லாங்காய் காய்ச்சிருக்கு. 1 மணிக்கு 1 எனக்கு நடந்த சண்டை விவரிதம். கீர்த்திக்கு கையேறாது கிண்டுன்னு சொன்னா இல்ல தாங்க பிறகு கை வலிக்குது கால் வலிக்குது. தொங்க விடக்கூடாது. நீங்க சைட்ல இருக்கிறதெல்லாம் மலிக்கணும். பெண்ணாலே முடியாதது எதுவும் இல்லை. பெண்ணை பத்தி ஒரு பாட்டு படிமணி. சிங்கப்பண்ணே தெரிஞ்சதா ஒரு பாட்டு புறப்பட்டது. அதுக்கு நம்ம அது சாப்பாட்டுக்கு முழங்க இல்ல ஒன்று கேட்கணும். சரியா எனக்கு இதுல வந்து இந்த நேரத்துல டவுட் ஏன் நீங்க இதுல வந்துருக்கீங்க. இது சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லையே. நீங்க சாப்பிட இல்ல சக்கா சாப்பிடவா. ஓ எனக்கு இது ஆனா போன பாத்துட்டு போன்ல சாப்பாட பாத்துட்டு நடிச்சாமத்துல எழுப்பி இருந்து சாப்பிடறாரு. நானா இல்ல தானே. அது பரவாயில்ல. நீங்க சாப்பிடறதுனால வந்து இருக்கிறீங்க. பாத்தீங்கன்னா மனைக்கு உதவி செய்யறதுக்கு நான் தான் இந்த மட்டையை வெட்டினா. இப்ப போய் எங்க காட்டுக்குள்ள போய் இன்னொரு மட்டை வெட்டிட்டு வரேன். காடா இல்ல ப்ரோமோஷன்ஸ்ல பாடி சிங்கம் ஒன்று ஒல்லி குச்சி. அதான் சிங்கம் எல்லாம் ஒல்லி குச்சி. கீர்த்தி உங்களுக்கு பின்னால கூட ஃப்ரெண்ட் பாரு. ஏன் கீர்த்தி அம்மா எப்படி நீங்க எப்படி நீங்க நல்லா மாறீங்களோ. சைட்டை வலிச்சு வலிச்சுக்கிட்டேன்.
இந்த இப்ப வெட்டிட்டு வாரா மட்டத்தடி. ஓய் ஓய் இங்கால இந்த பிள்ளை போட்டு அடி அடின்னு அடிக்குது. என்ன தெரியுங்க அம்மாக்கு நோ பாபா நோ இது பாத்தீங்களா? ஐயோ ஒரு காலத்து முடிய பார்த்து ஆசைப்படவே ஒருத்தரும் இல்லை. இப்ப அதையும் பிள்ளைங்க விளையாட்டு பொருளா போச்சுது. இந்த சைட்டை வடிவா வலிங்க சைட்ல இது பிடிக்குது, பிடிக்க விடக்கூடாது. முன்னாடி இப்ப நாங்க கிண்டைக்குள்ள தானே தெரியுது எவ்வளவு கஷ்டம் உண்டு. இது எங்க அம்மா தனியா எங்களுக்கு கிண்டி கிண்டி இத்தனை வருஷம் காய்ச்சி தரைக்குள்ள சுகமா வச்சோம். 6 அடி கூந்தல் தான் ஆசை மறக்கு மாமணியே. யோசிக்கிறது என்ன தெரியுமா? கீர்த்தி விளங்குதான் கீர்த்தி நினைக்க மாட்டீங்க. மணிக்கு இப்ப இல்ல முடி இப்ப முடி இருந்திருந்ததுண்டா இந்த அளவுக்கு இருந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்திருக்கு கூட எந்த அளவுக்கு இருந்திருக்கு. இப்ப என்ன செய்தவா போன வருஷம் நல்ல கோயிலுக்கு அம்மாவோட போயிட்டு சலூன் நல்லா இருக்குன்ற போய் தலைமுடியை ஒட்டிட்டு வந்துட்டா. அதனால இந்த அளவு. நீங்க அப்படித்தானே? நீங்க கிழமைக்கு கிழமை ஒரு ஆக்கள். இன்னொரு பழக்கம் ரத்த கொதிப்பு வந்து போற மாதிரி. ரத்த கொதிப்பு என் மாமனா இருக்கு. ரத்த கொதிப்பு வந்து போற மாதிரி என்னுடைய கூந்தல போய் வெட்டுறதா நினைக்கவே இல்லை. என்னன்னா தலைமுடி பிடிக்காது. என்னைய விடுங்க, கீர்த்திய விடுங்க. மதுவக்கட ஹேர் ஸ்டைலுக்கு நாங்க என்னைய காத்துறோம். இப்ப பாத்தீங்கன்னா மூஞ்ச கொஞ்சம் அளவான கலர்ல இருக்கு. ஏற்கனவே இப்ப கெரிச்சட்டி கலருக்கு வந்துட்டுது. இன்னும் சிறிது நேரம் சென்ற அப்புறம் எங்கட மூஞ்சி சொல்லவே தேவையில்லை. என்ன பிரியுது பாத்தீங்களா கீர்த்தி? இப்ப என்ன பிரியாது கீர்த்தி? என்ன இருந்தல சக்ச அது அது இனி அப்படி வந்து என்ன வாரத்துக்கு இப்ப 100 பார்க்க போனா இப்ப 10வது ஸ்டெப்ல தான் நிக்கிறோம். இன்னும் 90 ஸ்டெப்புக்கு போகணும். இது என்ன என்ன பிரியுதுன்னு சொன்ன பாத்தியா கீர்த்தி? என்ன ஆனா உங்க அறிவுக்கு நீ முட்டாளுன்னு எனக்கு தெரியுமா? நான் இவ்வளவு அடிமுட்டாளா இருப்பேன்னு இப்பதான் முழங்குது. நோ நோ பாபா நீ மணிக்கு பைத்தியம் முடிச்சுட்டான்னு அலட்றா. 2 வயசுல இவ்வளவு முடி வளர்த்து கொண்ட கட்டி பரம்பரைக்கு அவமானம். என்ன என்ன காட்சி இல்லையா? தடி கழிச்சிடும் முழங்கல நிறைய பேர் வந்து கேக்குறீங்க கீர்த்தி அக்கா அவங்களோட லவ் ஸ்டோரியும் மதுவக்காண்ட லவ் ஸ்டோரியும் சொல்லி யோசிச்சிட்டீங்க. அப்ப நிறைய லவ் ஸ்டோரி மணி உன்னே யாராவது லவ் பண்ணுவானா? லவ் பண்றோம் பாவம். இப்ப எல்லாரும் லவ் ஸ்டோரி கேக்குறீங்க. சரி போறோம் ஒரு நாளைக்கு எந்த லவ் ஸ்டோரி ஒரு நாளைக்கு கீர்த்தியக்கான லவ் ஸ்டோரி போடுவோம். ஆனா கீர்த்தியக்கான லவ் ஸ்டோரி மாதிரி தட்டு சுத்தி லவ் ஸ்டோரி எங்க நடக்காது. சரி போடுறோம். எல்லாரும் கீர்த்தியக்கான லவ் ஸ்டோரி கேக்குறீங்க. பரவாயில்ல, கீர்த்தியக்கான லவ் ஸ்டோரியும் சொல்றோம், கீர்த்தியக்கான லைஃப் ஸ்டோரியும் சொல்றோம். கீர்த்தியக்காண்ட ஃப்ரெண்ட்ஸுகள் பழைய நாட்கள் சொன்னா என்ன யோசிப்பீங்க? இந்த உலகத்துல இவ்வளவும் கேவலமா எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறமான்னு யோசிப்பீங்க. அதான் பிரச்சனை. முக்கிய குறிப்பு பொம்பளை பிள்ளைகள் குறிப்பா தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா உண்மையாவே நிறைய பேருக்கு அதுல சிலது குறிப்பு சிலதுகள் இருக்கு. அப்ப தங்களோட செல்ஃபிஷா யோசிக்குங்க. தங்களுக்கு இது கிடைச்சா அப்படி இருக்கும், தாங்கள் நல்லா இருக்கலாமா, தாங்கள் அப்படி யோசிக்கிறத தட்டி பறிக்கிறது நிறைய இல்ல. ஒரு நாளைக்கு கீர்த்தியக்கான லைஃப் ஸ்டோரியே போடுறோம். என்ன கீர்த்தி என்ன யோசிப்பீங்க?
அதான் பிரச்சனை. இப்ப சந்தோஷமா பாக்குற நீங்க அதுக்கு பிறகு கீர்த்திய பார்த்து யோசிச்சீங்க இந்த பிள்ளை இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்க. அது அப்படித்தான் இவ்வளவு கேவலமான பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ஒரு காட்டுக்கு போறோம். நாங்க உண்மையா சொல்ல போனா இந்த இடம் எந்த போனதை நான் சுத்தம் வந்து அப்பக்கே நிறைய முள்ளி இருக்கு. காடு பட்டை தண்ணி எல்லாத்தையும் தாண்டி நாங்க போனாங்க. அதே மாதிரிதான் வாழ்க்கையும் நிறைய வரும். அதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தோம்னு வைங்களேன், வாழ்க்கையில எப்பவுமே முன்னேறலாது. ஒரு நல்லது நடக்குதா கண்டிப்பா ஒரு கெட்டது நடந்தே ஆகும். கெட்டது நடக்குதுன்னுட்டு அழுது கொண்டு வீட்டுக்கே இருந்தா அது வாழ்க்கையே இல்ல. கெட்டதை தாண்டி போனோம்டா அங்கால அதை விட பெரிய நல்லது ஒன்று இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்வோம், நல்லதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். கெட்டது வருகுதுன்னுட்டு கெட்டதை பார்த்துட்டு இருந்தோம்டா. கண்டிப்பா நான் இது ஏன் சொல்றேன்டா, கீர்த்தி என்ன சொல்ல, கீர்த்திக்கு துரோகம் செய்ததுக்கோ என்ன மாதிரியாவது கடவுள் துரோகம் செய்தவைய 100% வச்சிருந்தது இப்ப 0% கொண்டு வந்து பாக்கிய மட்டமா போட்டுட்டார். அதான் கடவுள் சக்தி என்று சொல்லி எதுவுமே இல்லாட்டி கர்மா ஒன்று இருக்குது. அது என்னைக்கு நான் செய்யறனோ இல்லையோ நாளைக்கு கடவுள் என்ன செய்யும் அதை திருப்பி செய்தே ஆகும். 100%. அதான் கடவுள் இப்ப கண்ணுக்கு முன்னுக்கே துரோகம் செஞ்சவே ஏமாத்தினவே நம்ப வச்சு துரோகம் செய்தவ எந்த கண்ணுக்கு முன்னுக்கு நான் நிறைய அழுதுருக்கிறேன், நிறைய வேதனைப்பட்டிருக்கிறேன். இந்த லைஃப் போன லைஃபை பத்தி நிறைய கவலைப்பட்டிருக்கிறேன், அழுது இருக்கிறேன். அதை விட அதிகமா இப்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏனண்டா நீ என் கடவுள் அவங்க வச்சிருக்கிற அது ஒன்று. ஏமாத்தினவ எங்க இருக்கிறீன்னா ஏமாந்த நாங்க எங்க இருக்கிறோம், நாங்க பெஸ்டா இருக்கிறோம். நல்ல சகோதரா, நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு, பெஸ்டான பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு. கீர்த்திக்கு கிடைச்சது பாய் ஃப்ரெண்ட் சொல்லக்கூடாது. உண்மையாலுமே கீர்த்தி சொல்றதை விட கீர்த்தியில சகோதரமா நாங்க சொல்றோம். கீர்த்திக்கு கிடைச்சது பாய் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் ஒரு வரம். அவங்க அம்மா அப்பா ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல புள்ள பழக்க வழக்கம்னா 100க்கு 100% கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல புள்ள. கீர்த்தி எந்த ஜென்மத்துல செஞ்ச தவமோ கீர்த்திக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சது. என்ன சொல்றீங்க முதல்? அதுதான் நாங்க மட்டவைக்கு கட்டது செய்யணும் இல்ல, அவ செஞ்சாலும் ஓகே. கடவுளால தண்டனை நிச்சயமா கிடைக்கும். கடவுள் இல்லைன்றமோ இருக்குன்றமோ தேவையில்லை, நடக்கும். கண்குளிரா பாக்குறோம், அவ்வளவுதான். சரி சரி, நாங்க போய் ஹாப்பியா இருந்த நாங்க எமோஷனல் ஆயிட்டோமோ அது ஒரு நாளைக்கு ஸ்டோரி போடுறோம். எங்களோட லைஃப் ஸ்டோரியும் போறோம், லவ் ஸ்டோரியும் போறோம். அதுல இருக்கு சோகமும் இருக்கு, கவலையும் இருக்கு, ஏமாற்றம் இருக்கு, துரோகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் இன்னொரு தனி வீடியோல. பார்த்தீங்கன்னா இன்னும் தெரிஞ்சு நல்லபடியா வருகுது, கொஞ்சம் கொஞ்சமா வருகுது. பார்த்துருப்பீங்க எவ்வளவு இருந்தது இப்போ இவ்வளவு வந்துட்டு. ஆனா சட்டி வயிற்றுல இருந்து இன்னும் என் கை கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம நான் அப்படியே தான் நிக்கிறேன். சோடா சோடா தேத்தனி வேண்டாம். நான் உண்மைதான் சொன்ன நம்ப மாட்டீங்க. தோல் மூட்டு உழையுதுன்னா அப்படி உழையுது. என்ன செய்யறது, என்ன செய்யறதுன்னு செய்யதான் வேணும். அப்படி இல்லை, உங்களை நான் செய்ய விட்டுருவேன். கையலாதல்ல. அப்ப பாருங்க, மணி அவ்வளவு நல்ல பிள்ளைண்டு. இப்ப நாங்க மணிட்ட கெட்டதை சொன்னாலும் மணின நல்லதும் இருக்கு. அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளை, நல்லா சமைச்சு போடுவாள். ஆனா என்ன சமைச்சு போட போனா கறிக்குள்ள கடுகும் சீரகமும் கூட அதே அம்மான தங்கம் என்ன காய்ச்சுதோ, அம்மான தங்கம் என்ன காய்ச்சுதோடி. பாத்தீங்கன்னா திருப்பி அடுப்பெல்லாம் தள்ளி விட்டு உண்மையாவே இந்த பழைய முறையில இது இந்த உப்ப இருக்கிற ஆட்கள் எல்லாம் என்ன செய்வோம், கடையில எண்ணெய் வாங்கி வைப்போம். சில பேர் என்ன செய்வோம்னா தலைக்கு, எனக்கெல்லாம் தெரிஞ்சு 2-3 பேரை பார்த்துருக்குறேன், தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டேனா கூட. நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி விடுங்க. நான் எங்களோட அனுபவத்துல சொல்றேன். கூட இந்த நாங்க செய்யறோம் எண்ணெய், இந்த எண்ணெய் தலைக்கு காய்ச்சி வச்சா
தலை வலிக்கும்னு சொல்லுவீங்க தானே, இந்த எண்ணெய் நீங்க வச்சு பார்த்தா தெரியும் தலை அவ்வளவு குளிர்ச்சியாவும் அந்த அவ்வளவு ஹீட்டும் போயிடும். வைக்கிற முறை வந்து இருக்கு. சில பேர் என்ன தலைக்கு எண்ணெயை வச்சுட்டு என்ன செய்வீங்க, உடனே போய் முழுகிறீங்க. அப்படி முழுகவே கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க இன்றைக்கு காலம் ஒரு 10 மணி 9 மணிக்கு எண்ணெய் வைக்கிறீங்கன்னா நீங்க கண்டிப்பா நாளைக்கு இல்லாட்டி நாளண்டைக்கு தான் முழுகணும். முண்டைக்கு களிய முழுகும் 2 நாள் அப்படியே. சில பேர் என்ன செய்வீங்க, கிழமைக்கு ஒரு முழுகுறது, சில பேர் கிழமையில 3 சேர முழுகுற. அப்படியான ஆட்கள் என்ன செய்யுங்க, இப்ப முண்டைக்கு முழுகுறீங்கன்னா நாளைக்கு இப்படியே எண்ணெயை வச்சுட்டு நாளண்டைக்கு முழுகுங்க. அப்படி முழுகினா தான் தலையில எண்ணெய் ஊறும், சளி பிடிக்காது, அதை விட தலைமுடி வளரும். பாத்தீங்கன்னா இப்ப 100க்கு எத்தனை % சொல்ல தெரியல. 100க்கு இது 50% கிட்ட வந்துட்டு மேல பாருங்க தெரியுது என்ன வந்துட்டு. முக்கிய குறிப்பு என்னன்னா இந்த கட்டைய கைவிடக்கூடாது. எஸ், வாசம் சும்மா ஆக்களை தூக்குது. என்ன திரஞ்சி வந்துட்டு அதனால என்ன செய்வோம், ஹாப்பியால கிண்டுவோம். கை வலிக்கே இல்ல, என்ன வெக்கடிக்குது பாத்தீங்களா. அந்த சைட்ல பாத்தீங்களா என்ன அப்படி விறகுது. இப்ப 100க்கு ஒரு 50% தான் வந்து வெந்திருக்கு. இன்னும் இருக்கு 50%. பார்த்தீங்கன்னா திரஞ்சு மேலால எண்ணெய் வர வலிக்கிட்டு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி கலர்ல இருக்கு. அதுதான் காய்ச்சி வைக்கிற இந்த பெசாவது. எந்த முகத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, எந்த முகத்தோட கொஞ்சம் கேவலமா இருக்கு மணின்ற முகம். அதான் நான் என் முகத்தை காட்டல. ஒண்ணுமே செய்யலாம். அது என்ன என்னைக்கு தெரியும், என்னைக்கு இருந்தா என்னைக்கு நெருப்புக்கு இருந்தாதான் பிரச்சனை. பார்த்தா எண்ணெய் நல்லா திரஞ்சு வர பாருங்களா. இவ்வளோ எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய். மேலால வடிகட்டி எடுக்கணும், பதப்படுத்தி எடுக்கணும். நாங்க இப்போ எண்ணெயா வடிகட்டி எடுக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய மம்மி ஏன்னா என்ன எண்ணெய்ன்றதுக்காக அம்மா வந்து மதுமலை கட்டளத்துக்கு வைங்க சட்டிய ஊத்துண்டா கீழே. எண்ணெய் வாசத்தை பாத்தீங்களா, கொப்பரா செக்குல எண்ணெய் எல்லாம் கொப்பரா மனம் அடிக்கும். அடுத்த குறைக்க மாட்டேன் நல்லா அதை புரியல அமைக்கலே இப்போ உள்ள அரணிட்டு பண்ண இருக்கு. இன்னும் நல்லா சின்னதான் நல்ல எண்ணெய் வரும். கல்வி சுரப்பண்ணா விட்டு மாறிடுறாரு, பால் விட்டு அடுப்பேரி அடுப்பு இல்லை அது வராது. அம்மா
கீர்த்தி யாரு மதுவா மது அடிப்பேன் இங்க அழுங்க இந்த சோசியல் மீடியால பார்த்துட்டு மதுவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அழுகுறேன்னா கீர்த்தி கத்தியால குத்தி போட்டா சொல்லி கொடுங்க எல்லாரும் இப்படி என்ன கட்டி புளி காணுங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எண்ணெயை காய்ச்சி எடுத்துட்டோம் காய்ச்சி வடிவாக வந்துட்டு எடுத்துட்டோம் எண்ணெயை வடிவாக காய்ச்சி இப்போ என்ன செய்ய போகிறோம் இதுக்கு சில பொருட்கள் போட போகிறோம் அது என்னென்னு இன்றைக்கு போடையில் மிச்சம் செய்ய போகிறோம் செய்துட்டு மிச்ச வீடியோவில் காட்டுறோம் வடிவாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எண்ணெயெல்லாம் காய்ச்சி இப்போ காய்ச்சி எடுத்துட்டு அதை என்ன செய்திருக்கிறோம் ஒரு சட்டிக்கு கொண்டு ஊற்றி அதை திருப்பி காய்ச்சிடும். பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் அண்டு காய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கண்ணாடி மாதிரி அவ்வளோ சுத்தமாக இருக்குதுண்டு. ஐ திங்க் நினைக்கிறேன் ஃபோனில் உங்களுக்கு எல்லோ கலரில் தெரியுது, ஆனால் நேரில் கொஞ்சம் வெள்ளை கலரில் தான் தெரியுது. இந்த எண்ணெயை என்ன செய்யணும், உப்பை கொதிக்க விடணும். கொதிச்சு நல்லா பொங்கி வரட்டும். எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ எண்ணெய்க்குள்ள இவையெல்லாம் சேர்க்க போகிறோம். என்னட்டு எங்களோட அம்மா அதை எடுத்து தந்தவா இவையெல்லாம் மிளகெல்லாம் சேர்க்குறது. இதுக்குள்ள நாங்கள் இப்போ வெத்தலை, கருவேப்பிலை, மிளகு, அடுத்த மிளகு இல்லை, அடுத்தது கொஞ்சம் தேவையான பொருட்கள் சேர்த்துருக்குறோம். இப்போ இவ்வளோத்தையும் அதுக்கப்புறம் அதையும் கொதிக்க முடியும். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு அடுப்பு ஸ்லீமில் விட்டுட்டுலாம் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா தேவையான பொருள்கள் எல்லாம் போட்டு அப்படியே இந்த எண்ணெயை காய்ச்சணும். அதே இந்த வாசமண்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த எண்ணெய்க்குள்ள நாங்க சேர்க்கிற பொருள்கள் அப்படி அது எங்க அம்மா தான் எடுத்து தந்தவா. என்னமோ 7 இது சேர்த்தனாங்க, அது இதுதான் சேர்க்கிறோம் நாங்க இப்பவும். இது வாசனை அப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை கலருன்னா பச்சை கலருக்கு வந்துட்டு எல்லாம் காய்ச்சினா காணும். இப்போ அடுப்பை ஊற்றி நிப்பாட்டுவோம். நாளைக்கு யார் பவுலுக்கு மாற்றோம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக எண்ணெயை காய்ச்சி முடிச்சுட்டோம். இப்போ இந்த எண்ணெயை என்ன செய்ய போகிறோம், வடித்து கொஞ்சம் ஆற விட்டு வடித்து எடுத்து அம்மா என்ன செய்வா, இதுக்கு 2-3 தானியங்கள் போடுவா. போட்டு தான் வைக்கிறத எங்களோட எண்ணெய் வைக்கிறேன்டா 2-3 தானியங்கள் போட்டு ஒரு டின்னுக்குள்ள ஊற வைப்போம். அது ஊற வச்சு அதுக்கப்புறம் தலைக்கு வைப்போம். இந்த எண்ணெய் வீடியோ உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். முக்கிய குறிப்பு என்னண்டா, நிறைய பேர் எங்கள்கிட்ட பர்சனலும் சரி டிக்டாக்ல வந்து மெசேஜ்லயும் சரி இதாக கேட்குறீங்க, அக்காக்கள் உங்களுக்கு உங்களோட ஹேருக்கு என்ன இது சொல்லுங்க, எங்களுக்கும் சொல்லுங்கன்ட்டு. நாங்கள் இப்போ என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஒயிலால எங்களுக்கு நிறைய பிரயோசனம் இருக்கு. அதனால நாங்கள் என்ன செய்ய போறோம்னா அதை சின்ன ஒரு பிஸ்னஸா செய்வோம்னு ஒரு பிளான்ல இருக்கிறோம். போய் பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஜேம் கேட்டு பார்த்தீங்கன்னா டிக்டாக் இருக்கு. அதில் போனீங்கன்னா ஒரு எங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கலாம். அதை காண்டாக்ட் பண்ணி நீங்க எங்கள்கிட்ட நோயில பெற்றுக்கொள்ளலாம். வேணுமானாக்கள் காண்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட இந்த எண்ணெயை நீங்க வாங்கலாம். வாங்கி நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேயா இல்லையான்னு சொல்லலாம். ஓகேண்டா ரெகுலரா எங்கள்கிட்ட வாங்கலாம். உங்களுக்கு ஐ திங்க் எங்களுக்கு இந்த ஒயில் வந்து வைக்கிறதால உண்மையாவே பாத்தீங்கன்னா எங்களை விட்டு எல்லாருக்குமே நிறைய முடிதான். என்னண்டா எங்களோட அம்மா காய்ச்சி தர அந்த ஒயிலால தான். இவங்களுக்கும் அந்த ஒயில் வேணுமாண்டா நீங்க அம்மா காய்ச்சி தர ஒயில், அதை விட முக்கியமான குறிப்பு எங்க அம்மா சேர்க்கிற அந்த தானியங்கள், மூலிகைகள். அதாலதான் எங்களோட தலைமுடி இவ்வளவு கருமையாகவும் இவ்வளவு அடர்த்தியாகவும் இருக்கு. உங்களுக்கு வேணுமாண்டா எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட வாங்குங்க. ஓகே, தேங்க்யூ.